குரூப்பிசம் இருக்கா இல்லையா அப்படி இருந்தால் அந்த குரூப் யார்? பயங்கரமாக இருக்குது குரூப்பிசம். அந்த சூப்பர் டெலக்ஸ் ரூமில் யாரெல்லாம் தங்குறாங்களோ அவங்க ஒரு குரூப்பு. அந்த குரூப்லேருந்து தனித்தனியாக அந்த 7 பேருமே ஒரு குரூப் வச்சுருக்காங்க. அந்த 7 பேருமே வந்து தனியாக ஒரு குரூப்பை நடத்துவாங்க. கானா வினோத்துக்கு ஒரு குரூப் இருக்குது, சபரி தனியாக ஒரு குரூப் பிக்டான ஒரு குரூப்பை நடத்துவார், கனியக்கா வந்து தேர்ந்தெடுத்த ஒரு குரூப்பை நடத்துவாங்க, எஃப்ஜே வந்து வெளியே ஒரு குரூப்பு உள்ள ஒரு குரூப்பு. இங்கே ஒரு குரூப்பிசம் எப்படின்னு சொன்னால் எல்லாருமே தனித்தனியாக வேறு வேறு குரூப்பில் செட் ஆகுற வரைக்கும், டியூன் ஆகுற வரைக்கும் வேறு வேறு குரூப்பில் அப்படியே குழஞ்சு ஒருத்தர் ஆனால் ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க. யாரும் நிலையான ஒரு குரூப்பில் இல்லை. ஆனால் எல்லாருமே மேக்ஸிமம் தனியாக ஆட பயப்படுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தனியாக தைரியமாக நின்று விளையாடுறதுனா நம்ம வாட்டர்மெலன் தான். ஏன்னா வாட்டர்மெலனுக்கு எதுவுமே கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லைனாலுமே அந்த ஒரு விஷயத்தில் கான்ஃபிடன்ஸ்ன்ற விஷயத்தில் வந்து பார்வை கூட இதை எடுத்துக்குவார். எனக்கு யார் இல்லைனா நான் இருக்குவேன் அப்படிங்கிற மாதிரி தனியாக இருப்பார். ஸோ குரூப்பிசம் இல்லாமல் அங்கே யாருமே இல்லை. எல்லாருமே ஒரு குரூப்பில் கண்டிப்பாக இருக்காங்க. அந்த குரூப்போட மினிமம் ஸ்ட்ரென்த்து 2, சுபிக்ஷா அண்ட் வியானா, அங்கேருந்து ஆரம்பிக்கும்.